சினிமாவில் ஜெயிக்க டேலண்ட்டை விட தெரிஞ்ச ஆளுங்க தான் முக்கியம்னு நம்ப வச்சிட்டாங்கல்ல. ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறது, சான்ஸ்க்காக யாசகம் பண்ணுற மாதிரி கையேந்துறது, இதுதான் சினிமா கெரியர்னு நம்ப வேணாம். பொதுவாக நான் அப்படி நம்ப மாட்டேன். ஆரம்பத்தில் நானும் ஆஃபீஸ் முன்னாடி நின்னது, சான்ஸ்க்காக கையேந்தினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போக போக நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்மளால் நமக்கான ஒரு சினிமா ஃபோரமை உருவாக்குனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே நீங்கள் தான் ப்ரொடியூசர், நீங்கள் தான் டெக்னீஷியன்ஸ். ப்ராஃபிட் வந்தால் அந்த டேஷ்போர்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கான ஷேர் வந்து சேரும். நடுவில் எந்த மிடில் மேனும் கிடையாது, எந்த ஏமாத்து வேலையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு லாஜிக்கான ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சிஸ்டம். ஆனால் அதை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இன்புட் எனக்கு வேணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு, என்னோட ஐடியாலஜிஸ்லாம் வச்சு, ஏஐயோட ஹெல்ப்போட நான் சில விஷயங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிஸ்டத்துக்கான பேஸ் எப்படி இருக்கலாங்கிறதெல்லாம் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோரம் பற்றி உங்களோட ஐடியா என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட இது ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது அதில் இருந்தெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படிங்கிறத தாண்டி இதுக்கான ஒரு பப்பட் முயற்சியை நான் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அந்த குரூப் அப்படியே ஒரு 100 பேரோட இன்ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த பப்பட் குரூப்புக்கும் இப்போ நான் சொல்கிற ஐடியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் அது ரன் ஆகிறதுக்கான மெயின் சோர்ஸே ஒன் அண்ட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட், பேஷன். ஆனால் இது ரன் ஆகிறதுக்கு மெயின் சோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு ஃபினான்ஷியலான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க போகிற ஒரு சிஸ்டமாக தான் இதை நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதோட அடுத்த வெர்ஷன் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நீ பண்ணணும், இதெல்லாம் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நான் இதை எனக்காக ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்காக யோசித்தாலே என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகுங்கிறதுக்காக தான் இதை ஒரு பப்ளிக் ஃபோரமாக யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சிஸ்டம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி கனவு நிறைய கண்டுக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் என்ன? உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் தோணுது? எப்படி இருக்கலாம்? கமெண்ட்டில் போடுங்க.